எந்த ஒரு தொழிலும் இல்லாத மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது. இந்த பையன் கையில இப்ப அள்ளுனானே, அது என்னடா? பூ அள்ளுனியா? பூ கட்ட தெரியுமாடா உனக்கு? அதான் தொழில். கால் வந்துட்டு வா. பூ அள்ளுனியா நீ? ஆனாலும் ஒரு பெண்ணாலே பாதிக்கப்பட்டது உன்னுடைய மனசெல்லாம். இப்ப அந்த நிலைகளை மாற்றி உனக்கு தொழிலையும் வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். ஆமா, மாத்திருவோம். ஏன் கவலைப்படுற? ஓட்டர் அடிக்க ஆப் அடிக்காடா டைரி? அப்படியா? இதுக்கு முன்னால நான் சொன்னோம்ல, இங்க வந்துட்டு போயிட்டாம்னா அவனுக்கு அப்படியே மனநிலைகள் மெல்ல மெல்ல மாறும். குடியிலிருந்து விடுதலை ஆயிடுவான். நீ மாறிட்டியா? உண்மையா மாறிட்ட. சத்தியம் தாண்டா. கால் வந்துட்டு வா. ஏமாற்றம் தாண்டா. யார்கிட்ட போயிட்டு இருந்த? அதனால நீ மாறிட்ட. இனி உன்னுடைய வாழ்க்கையில கடன்கள் அப்புறம் தீர்த்து தர்றது என் பொறுப்பு. வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. செழிப்போ தருவேன். நான் கொடுக்கிற மாலையில அர்த்தம் இருக்கும். இந்த மாலையை நீ உன் கழுத்துல வாங்கிட்டு வீட்டுல கொண்டு போய் போட்டுட்டு அடுத்து குடிச்சனா இந்த நிலையிலிருந்து கீழே போயிருவேன். புரிஞ்சுக்கணும். மாலை வெற்றி மாலை. இந்த மாலையை உன் கழுத்துல போடுவேன். இந்த மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீ உயர்வா வாழ்ந்துகிட்டே இருப்ப. தன்னை மறந்து என்னைக்காவது நீ குடிச்சிட்டேன்னு சொன்னா இப்ப இருக்க நிலையிலிருந்து கீழே போயிருவேன். கொஞ்சம் உணர்ந்து பாரு. மாலை வேணுமா வேண்டாமா? வேணும். ஏம்னா ஏழை ஒருத்தன் வந்தான். 43 லாரி வாங்கி நீ ஓட்டுவடா, குடியை நிப்பாட்டுடான்னு சொன்னேன். முதல்ல 2 லாரி தான் வச்சிருந்தான். குடியை நிப்பாடுதுன்னு சத்தியம் பண்ணான். 43 லாரி வாங்கினான். லாரியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தரம் வந்திருந்தான். டே, சோதனை ஆரம்பிக்க போகுது. என்னைக்காவது குடிச்சனா ஒரு வண்டி கூட இல்லாம சாப்பிடறதுக்கு வழி இல்லாம தோல்ல பைய தொங்க போட்டு என்ன தேடி வருவடான்னே. அதே மாதிரி கொஞ்ச நாள் அண்ணன் கொஞ்சம் மிதந்துட்டான். நம்ம குடிக்கிறது சாமிக்கு தெரியவா போகுது, சாமியே குடிக்காரு, நம்ம குடிச்சோன்னு அப்படின்னு நினைச்சு ஒரு குவார்டர் வாங்கி அடித்து மறந்துட்டான். ஆக முதல்ல ஒரு லாரி போய் இடிச்சுது, அடுத்த லாரி இடிச்சுது. அப்படி ஒவ்வொன்றா ஆகி 14 லாஸ் ஆகி கடைசியில சபரிமலைக்கு போகும்பொழுது நம்ம சோல்னா பை போடுவோம், ஒரு தோல் பையை போட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என் புளியரியில நான் முத கூரை செட்டு வச்சிருந்தேன். அங்க தேடி வந்தான். என்னடா வந்த என்ன லாரியெல்லாம் போயிடுதுன்னா கோட்ரு உள்ள போச்சால என்ன போச்சுன்னா அப்போ அதுவும் போச்சு. புரியுதா? என்கிட்ட சும்மா சத்தியம் போட்டு போனவன் எந்த பேரும் தப்பிக்க மாட்டான். உனக்கு மன தைரியமும் உறுதியும் இருந்தால் இந்த மாலையை வாங்கு. அப்படி இங்க நான் ஆமான்னு சொல்லிட்டு அங்க போய் தப்பு பண்ணிட்டு வச்சுக்கா, சத்தியத்தை திருப்பி நான் வாங்க மாட்டேன். என்ன செய்ய போற? கால் வந்துட்டு வா. போடா வெண்ண போய் சொல்லிட்டு இத கால் வந்துட்டு வா. கால் வந்துடா. தப்பு பண்ணிட்டேன், சத்தியம் பண்ணிட்டு திரும்ப வர முடியாது. இந்தா உட்கார். கண்ணை மூடு. உன் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கட்டும். ஏழு மணி ஆயிட்டா மட்டும் மனசு லேசா கிருக்கு. அதே 7 மணி டெய்லி வருது. லேசா நம்ம குடிக்க மாட்டியா? ஐயா இந்தா செல்வா கூட இருப்ப. கடன்லாம் நின்றாச்சு. இந்தா பொண்டாட்டியும் வந்துட்டா, புன்னகையும் வந்தாச்சு. நல்லா இருக்கு. ஆமா, எல்லாம் நல்லா ஆயாச்சு. நல்லா இருடா கருப்பசாமி. ஆமா, என்னடா புறப்பட்டேன்? அன்னதானத்துக்கு அரிசியா? புண்ணியம் பெறுவாயப்பா, வாழ்க. நல்லா நல்லா. கடையநல்லூர் எல்லை. எனக்கு உத்தரவு கொடுன்னு வேண்டிக்கிட்ட சாமி, என்னால முடிஞ்சது பெருக்கி எடுத்து தரேன். நீ நல்லா இருந்தா போதும், எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். உங்க உள்ளத்துல ஓடிருக்கு செஞ்சிருக்கீங்க. என்னாலும் உயர்ந்திருப்பாய். வாழ்க மகளே. இன்னொரு தூரம் காலில் வந்துட்டு வா.
இளமை என்ன பூ கடையில பணத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? நீங்க கால்னு சொல்லலாம். உட்காரலாம். ஒரு வீணப்பையில நம்பி உன் மகன் பல லட்சத்தை இழந்துட்டான், 40 லட்சத்தை. அதனால அந்த பணத்தை மீட்டி தரணுமே, வாங்கினவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வா. கேப்பையில தேன் வடின்னு கேனப்பைய சொன்னா கேட்கிறவன் வந்து எங்கேயா போச்சின்னா அந்த காலத்துல என்ன உண்மையா இல்லையா? எவனோ ஒருத்தன் அரசாங்க வேலை வாங்கி தரான்னு ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஏமாத்துறான்னா அவங்ககிட்ட கொண்டு போய் இவையா ரூபாயை கொடுக்கான். இப்போ அந்த பணத்தை உனக்கு ரிட்டர்ன் பண்ணி தரணும். அவன் ஒரு வீடு வாங்கிட்டான், புரியுதா? வாங்கிட்டானே வாங்கலையா? அதுல இருந்து உனக்கு எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி தரேன், நீ பிழைச்சிக்கா. கால் வந்துட்டுவான். எப்படி விவரமான பிழைப்பு? நல்லா இருக்க வருக. எல்லாத்தையும் ஜெயிச்சு தரேன், நல்லா இருவகடை காப்பாத்து. பின்னால பேசுவா அதை பத்தி. அதே கடையனூர் எல்லை வேலை தொழில் சொந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மக்கள் கால் வந்துட்டு வரலாம். ஒரு 1.25 ஆண்டுகளாக பார்க்கிற தொழில மனவேதனையும் நாடு கடந்து போகணுங்கிற எண்ணத்துல ஒரு தடங்களும் நஷ்டமும் ஏற்பட்டு போச்சு. உண்மையா? அதுல ஏற்பட்டதுக்கு காரணம் செய்வினை வைவினை கோளாறாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் ஒரு சில கற்பனைகளும் உங்க உள்ளத்தில் தோன்றியது. உண்மையா? அதுக்காக செய்த செலவீடுகளில் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்பது உங்கள் வேதனையில் ஒன்று. என்னப்பா கால் வந்துட்டு வரலாம். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வேலை வேணுமா அல்லது வெளிநாட்டுக்கு போகணுமா? வெளிநாட்டுக்கு போகணும். கால் வந்துட்டு வா, அடிச்சு விடுதேன் வா. ஒருத்தன் சாமி லேட் ஆகுது அடிச்சு விடுங்க சாமி, அடிச்சு விடுங்க. என்னத்தப்பா அடிச்சு விட? செப்டம்பர் மாதத்துக்கு உட்பட உனக்கு விசா கிடைச்சிரும், நீ நினைக்கிற வேலையும் கிடைக்கும். இந்தா சந்தோஷமா போயிட்டு வரலாம். கடன் படாம உன்னை காப்பாத்தி தரேன். நல்லா இரு மகனே. அந்த பௌர்ணமி தான் இதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கருப்பசாமி வேலூர் என் இடம் விற்கணும்னு கேட்டு வேதனைப்பட்டு வந்தவன். இன்னொரு தூரம் காலில் வந்துட்டு வா. உள்ளம் குழம்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு தடவை வந்துட்டு வா. வா 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 வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்த வாங்கிறதுக்கு ஆட்கள் வரும்டான்னு சொன்னேன். ஆட்கள் வந்தாங்க, ஆனா பேசுதாங்க. டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனான். ஆனா அட்வான்ஸ் கொடுக்க வருவானு கேட்டா வரமாட்டுக்கான். என்னன்னு கேட்டா அங்க எதிர்த்தாப்புல பிணம் எரியுது, சுடுகாடு பக்கம். அதை எல்லாரும் யோசிக்கான். அதை யோசிக்காத ஒருவனை நான் தேடி பிடிச்சி உனக்கு கொண்டு வந்து உன் இடத்த முடிச்சு தரேன். நீ அல்லோலப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது. கால் வந்துட்டு வா. இன்ஜினியர் வந்து ஓன்னு கேட்குறாங்க, வாங்க வர இன்ஜினியர் வந்து ஓன்னு கேட்டுறாரு. அவர் உனக்கு பாதி பணம் தருவாரு, 2வது பிளாட் போட்டு வித்துட்டு தரேன் பாரு. ஏமாறதுக்கு தயாரா இருக்கியா? அப்போ பொறுமையாரு, நான் வித்து தரேன். வேன் வாங்கிக்கிறேன், கிராக்கே வர மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி வேணும் வாங்க. என் பேரை போட்டு ஓட்டு அசத்திக்கா. நல்லா இரு, சந்தோஷமா இருடா கருப்பசாமி. ஆமா, அதே வேலூர் எல்லை திருப்புவனம் அருகில். வேலூர் வேலூரா வேலூர் பேலூரா வேலூரா? வேலூர். உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாரு? வரலாம்.
டீ வாங்கி தாங்கடா தம்பி, சீனி இல்லாம. வேலூருக்கும் திருப்புவனத்துக்கும் தொடர்பு இருக்கா? அது ஐயோ பாவம், அதுக்கு இதுக்குன்னு பண்ணு கொண்டாக்கா. நீ நீ ஆத்திரப்படாத, நான் எடுத்துக்கிடுவேன். கால் வந்துட்டு வாங்க, வெள்ளை எழுச்சிக்கா. மெல்ல ஆனந்தமா. சரி, கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தவன். யாரப்பா அதை விசாரிக்கிறது? கட்டிக்காரங்க. உட்கார். இன்னொரு கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, எனக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. எனக்கு யாரும் பெண் பார்க்கறதுக்கும் எதுக்கும் ஆளு கிடையாது. நானா போய் பார்க்கவா, இல்லாட்ட தானா வருமா? தானா வராது, அது என்ன மீனா தானா வர்றதுக்கு? புரியுதா? உனக்கு 2 ஜாதகம் வரும். அது வந்த உடனே என்கிட்ட கொண்டு வா, அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்க. இந்த மாதத்துலேருந்து தொடங்கிக்கா, வெற்றி உண்டு. வடமேற்கு திசையிலிருந்து வரும். நல்லா இருக்கு மகனே, சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி, திருப்புவனம். யாருமா நீ? காளி வா. இதுலயும் லேட் ஆயிரும். என்ன வேணும்? காளியம்மன் கோயில் எங்க இருக்கு? பத்திரகாளி இருக்காளா? கால் வந்துட்டு வா. மூன்றாண்டு காலங்களாக பொல்லாத கடன்களும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இடப்புலன்களாம் தன்னை விட்டு பெயருமோங்கிற ஒரு பயமும் குழப்பமும் நடக்கு. இந்த கடன் நிலைகளிலிருந்து மாறதுக்கு சூழ்நிலைகள் எப்போ முடியும் என்பது உன் கேள்வி. இந்த வைகாசி 30 கழியட்டும், உனக்கு வருமானமும் தாரேன், பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு தாரேன். இந்த காசு பணத்தை வச்சு பெருக்கிக்கா, நல்லா இருக்கு. கருப்பசாமி, அந்த வேலூர் பகுதி மகனுடைய மூளை வளர்ச்சியை பத்தி கேட்க வந்த மகன். உன் பேர் என்னடா? என்ன பேரு? சந்தோஷா? படிக்கிறியா? தெரியும் பூசணுமா? பக்கத்துல வா, நல்லா கண்ணு முடிக்காங்கப்பா. அது இவனை வாய் திருத்தத்தோட பேச வச்சு தரேன், எந்த பாதிப்பு இல்லாம நடக்க வச்சு தரேன். போதும்லாப்பா? 6 மாதங்கள் என்னை தொடர்ந்து பிடிச்சிக்காங்க, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஜெயிச்சு தரேன். நல்லா
நல்லா இருக்கும் மகளே. கடை அடுத்து பேசுவோம் பா. மாமா நல்லா இருக்கடா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். பெங்களூர் காலன்ட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பார்த்துக்கிட்டு இருந்த தொழில இருந்து எல்லாமே நஷ்டமாகி மன உபாதை அடைஞ்சிருக்கிய. இப்போ மீண்டும் ஒரு தொழில் பார்க்கக்கூடிய பண உதவி இறைவனால் எனக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ற ஒரு உள்ள கேள்வி உள்ளத்துக்குள்ள அழுதுகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால விட்டு வரலாம். வாடா, உனக்கு கொஞ்சம் பண உதவி தந்தா நீ தொழிலை பார்த்து வளர்த்துக்கிடலாம் இல்லையா? ரொம்ப சரிஞ்சிட்டேன். அதனால எங்கள் வீட்டில் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அந்த தொழில் புதுமையான ஒரு தொழிலை உருவாக்கி தரேன், அதுக்கு வேண்டிய பணமும் தரேன். இந்தா கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா, என்னையே நினைச்சுக்கா. இந்தா மகனே, பல லட்சங்கள் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிச்சு வெற்றி அடைந்து தரேன், கடனை தீர்த்து தரேன். நல்லா இருக்கும், வெற்றி உண்டு. அந்த மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே, ஆவணி மாதத்துக்குள்ள அவ மனம் திரும்பும். அதுக்குரிய வாய்ப்பு வசதிகளும் உனக்கு பெருகும். சென்று வருங்க. அடுத்து அவனை பத்தி பேசுவோம். ஒண்ணு இல்ல, போயிட்டு வரலாம். பௌர்ணமிக்கு வரணும். அதே பெங்களூர் எல்லை தன் பெண்மகளின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. புதுமையாக ஒரு மதிமயக்கத்தை உருவாக்கி உன் மகள் உன்னை விட்டு பிரிந்து சென்றாள். அந்த மயக்க நிலை தெளிந்து மீண்டும் உன்னை வந்து அடைவாளா என்பது உன்னுடைய கேள்வி. கட்டிய மாங்கல்யத்தின் சக்தியை பிரிக்க முடியுமா அல்லது அந்த மாங்கல்யத்துக்கு சக்தி இல்லையா என்பது என்னுடைய கேள்வி இறைவனிடம். அதை தெளிவு பண்ணி உன் பிள்ளைய வந்து சேர்க்கறதுக்கு வழிவகுத்து தந்தா போதும்ல. காரணம் வாவ், வரலாம். இந்தாப்பா பக்கத்தில் வரணும். கொண்டு வந்து சேர்க்கிறேன், வெற்றியடைய வைக்கிறேன். அதே பெங்களூர் எல்லை ஆன்லைன் மூலமா பண நஷ்டம் அடைந்தது யாருப்பா? என்ன எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கான்? கால்வன் சொல்லலாம். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். ஓஹோ ஓஹோ, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகனுடைய கற்பனை கூற்றின் வாயிலாக நிறைய, உன் கணக்குக்கு வந்தது 30 லட்சம் தான். ஆனா அதுக்கு மேல போனது ரொம்ப. மொத்தம் 56 லட்சங்கள் இழக்கப்பட்டன. புரியுதா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றி இந்த கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம், வெற்றியாக்கி தரேன். அது மட்டும் நடக்காது, கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். அடுத்த வார்த்தையில பேசுவோம். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வரலாம். இந்த ஆண்டுல திருமணத்தை நடத்தி தாரேன், இழந்த பணத்தை மீட்டி தாரேன். உன் மனைவிக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கு, அது மூலமா அவன் உடல்நிலையும் விழி தெளிவையும் உருவாக்கி தாரேன். இந்த 3 இந்த ஆண்டு நடத்துறேன். அடுத்த ஜனவரியில உன்னுடைய பிசினஸுக்கும் உன் உடல்நிலைக்கும் தெளிவான விடையை கொடுத்து வெற்றியா வாழ வைக்கிறேன்.
ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கலாம். இதோ நல்ல நடக்கும். அள்ளி தந்துட்டேன். ஆனந்தமா இருக்கலாம். அதே பெங்களூர் எல்லை கணவன் மனைவி யார் வந்திருக்கா? அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் வரலாம். என்னப்பா வேணும்? இரண்டு விஷயத்தை வெற்றியாக்கி தரேன். சொன்ன மாதிரி வாக்கு தவறாம ஒரு குழந்தை பிறந்துரும். அந்த பாக்கியம் உண்டு. அதே மாதிரி இப்போ தொழில் விஷயத்துல நஷ்டமாகி மனவேதனை இருக்கு. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தரேன். கால் வந்து வரலாம். அதுதான் சொல்லுறேன். சரியா? கர்மசாமிக்கு தொழிலை உருவாக்கிக்கலாம். ஜெயிச்சு தரேன். இருக்கலாம், சந்தேகமே வேண்டாம். ஜெயிச்சுக்கலாம். அடுத்த ஒரு இந்த வரி வேதனையை தீர்த்துறேன். அது மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதை மெல்ல மெல்ல சரி பண்ணி உங்க உரிமையை நான் பெற்று தருகிறேன். அதே பெங்களூர் பகுதி கிளம்பிடலாம். நீதிமன்றம் சம்பந்தமாக கேள்வி இருக்கிறது. யாரது? கோர்ட்ல யாருக்கும் வழக்கு வச்சிருக்கீங்களா? உனக்கு இருக்கா? என்ன வழக்குடா? கோர்ட்ல போட்டிருக்கியா? கால் வந்தியா? கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த தொழிலும் நிலைகளும் இப்ப கிடையாது. இப்போதைக்கு உன்னுடைய பணங்களும் நஷ்டம், தொழிலில் மனவேதனையும் கஷ்டம் இருக்கு. சட்டப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீர்மானம் காட்டேன். நவம்பர் மாதத்துக்குள்ள உன்னை ஜெயிக்க வச்சு தாரேன்டா. வெற்றி உண்டு. வேற என்னடா? இன்னொரு தடவை கால் வந்து சொல்லலாம். முன்னாடி தள்ளி உன் பேத்தியால போய் பார்த்தேன். முட்டுக்கு கீழே உள்ள நரம்புகள் உணர்ச்சியற்று இருக்கு. அந்த பிள்ளைய நடக்க வைக்க முடியுமான்னு கேட்டேன். முடியும்னு மேல இருந்து உத்தரவா இருக்கு. எந்திரிச்சு நிக்க வைக்க முதல்ல, அடுத்து நடக்க வச்சிருந்தேன். 1. அதே போல உன்னுடைய மகன் ஒருவருடைய தொழிலும் வாழ்க்கையும் சரியில்லாம இருக்கு. அதை செம்மையாக்கி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? நீ நடத்துகிற தொழில இப்ப பண நஷ்டமும் ஏக்கமில்லாத நிலையும் இருக்கு. அவைகளை நஷ்டப்படாம தொழிலை நல்லா ஓட்டி தந்துருதேன். கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, பல லட்சங்கள் கிடைக்கும். ஜெயிச்சுக்கலாம். நல்லா தரேன். இவன் உடம்புல ஒரு ஆவி ஏறி இருக்கு. அது சில இடங்கள்ல கட்டுப்படுது, சில இடங்கள்ல கட்டுப்பட மாட்டுக்கு. இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் புலப்பமும், உடல் உழட்டலும், உடம்புல ஏதோ ஒரு பெரிய வெயிட் ஏறுறது மாதிரி உள்ள சூழ்நிலையும் ஆட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். இந்த உடல்ல விட்டுருக்கக்கூடிய இந்த ஆவியை வெளியேற்றினா போதுமா? ஜெயிச்சிருந்தா போதுங்களா? இன்னும் 2 முறை என்னைய வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தெளிவாக்கி தந்துருந்தேன். வெற்றியாக்கி தரேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு இடம் மட்டும் ரொம்ப ஹீட்டா இருக்கிறது மாதிரியும், ஒரு அதிர்வு இருக்கிறது மாதிரியும் அந்த சுவர் ஓரத்துல தெரியுது உங்களுக்கு. அதுல எதுவும் தகடு இருக்குமா அல்லது வேற எதுவும் கோளாறு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசுல இருக்கு. உண்மையா இல்லையா? அது பூமியின் அதிர்ச்சி. செய்வனையும் இல்லை, பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. ஆனா முனி ஓட்டம் அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால குழப்பம் இல்லை. உன்னை காப்பாத்தி தரேன். இந்த கனிய உன்னுடைய தலை பக்கத்துல வச்சு தூங்கு. நிம்மதியா தூங்கி எந்திப்ப வெற்றி உண்டு. அந்த குலசாமி உன்னுடைய வீட்டுக்குள்ள தான் இருக்கு, கட்டுப்படவில்லை. ஜெயிச்சு தரேன். கூப்பிட்டுக்கா. வெற்றி உண்டு மகனே. நல்லா. அதே மதுரை மாநகர் எல்லை. அப்படியா? வீடு இடம் சம்பந்தமாக மனம் குழம்பியது யாரு? என்னப்பா வீடு இடம்? பொறுமை பொறுமை. வீடு என்ன?
உணர்ச்சி வசப்படாம நிதானமாக சொல்லுங்கள். இடம் உனக்கு வீடு எனக்கு நீ வா, நீங்க நில்லுங்க. காலம் அதாவது மனிதன் ஒரு குருவிடமோ ஒரு தெய்வத்திடம் முறையிடுற பொழுது எப்படியாவது நமக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற எண்ணத்துல தான் எல்லா பக்தர்களும் காத்திருப்பாங்க, விசுவாசம் பண்ணுவாங்க, பக்தி கொள்வாங்க. அந்த எண்ணமும் அந்த உணர்வுகளும் வரவேற்க தகுந்தது தான். ஆனா இங்க வாக்கு தரமா இருக்கனால நான் சொல்லுகிற கேள்வியை தெளிவாக புரிந்து அதில் இடம் பெற்றால்தான் அதற்கு விடை உணவாக கிடைக்கும். தவறானதாக எப்படியோ சாமி பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டா போதும் என்ற எண்ணத்தோடு வந்தால் என்னால விடையை தெளிவா சொல்ல முடியாது. பக்தர்கள் இதை ஆனந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். கால் ஒன்றுவா தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த இடம் சொந்தமாக போராட்டமும் குழப்பமும் நடந்து விட்டன. இப்போதைக்கு நீதிமன்றம், காவல் நிலையம் எல்லா பக்கமும் போய் உனக்கு எந்த தெளிவும் கிடைக்கவில்லை. சம்பந்தப்பட்டவர்களால் உன் உயிருக்கு ஆபத்து வருமோ என்னும் உள்நோக்க பயமும் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய மன அலைகளும் உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கால் ஒன்றுவா. என்னடா ராஜன் நல்லா இருக்கேன். அந்த இடம் மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. 1, 2, 3 3 பேர்கள் அதுல எதிர்மனையாக இருக்கிறார்கள். அந்த 3 பேர்ல 1 பொம்பளை. அந்த பொம்பளைக்கு இப்போ உடல்நிலைகள் கோளாறா இருக்கக்கூடிய நிலைமை வந்துகிட்டு இருக்கு. சற்று பொறுமையாக இருக்கணும். 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன். நல்லா இரு மகனே, ஆனந்தமாக இரு. அதே மதுரை மாநகர் மனைவி கற்பனை செய்து கொண்டு குழப்புகிறாளா அல்லது உண்மையிலேயே இருக்கிறதா என்ற ஒரு குழப்பத்தை தெளிவடைய வந்த மகன். கால் ஒன்று வரலாம். மனுஷன் என்னமோ நல்ல வந்த அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு.